Mind-blowing velour. ஓம் சக்தி அம்மா குருவே சரணம், மலை கோடி அம்மாவே சரணம். ஓம் சக்தி அம்மா குருவே சரணம், மலை கோடி அம்மாவே சரணம். ஓம் சக்தி அம்மா குருவே சரணம், மலை கோடி அம்மாவே சரணம். ஓம் சக்தி அம்மா குருவே சரணம், மலை கோடி அம்மாவே சரணம். ஓம் சக்தி அம்மா குருவே சரணம், மலை கோடி அம்மாவே சரணம். ஓம் சக்தி அம்மா குருவே சரணம், மலை கோடி அம்மாவே சரணம். ஓம் சக்தி அம்மா குருவே சரணம், மலை கோடி அம்மாவே சரணம். With Amma's blessings, இன்னைக்கு நம்ம எல்லாம் இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராம்காக சேர்ந்துருக்கோம். இந்த ஸ்பெஷல் இவெண்ட்ல வருகை தந்திருக்கும் நமது எம்எல்ஏ அவர்கள் திரு நந்தகுமார் அவர்களை வரவேற்பதில் மிகவும் பெருமை கொள்கிறேன். And it is also my great privilege to welcome our director sir, Professor N. Balaji, for coming to this program and gracing this program. எங்க சார் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு விஷனரியோட இருப்பாங்க. ஒவ்வொரு வாட்டியும் அடுத்தது என்ன ப்ரோக்ராம் செய்யலாம், எந்த வெல்ஃபேர் ப்ரோக்ராம் செய்யலாம் ஃபார் த கம்யூனிட்டின்னு அந்த மாதிரி ஒரு இதில் வந்தது தான் இந்த ப்ரோக்ராம். ஸோ தேங்க்யூ சார் ஃபார் கமிங் டு திஸ் ப்ரோக்ராம். டுடே வி ஆல் ஹவ் கேதர்ட் டு launch the pre-education program for more than 50 students on conjunction with Amma's birthday, Amma's 50th birthday. So welcome to all of you who have come here. And a special welcome to Mr. Pandu who has come from UK to grace this occasion. Thanks Mr. Pandu. And welcome Mr. Srinath, Mr. Srikanth, directors of Sughi Pharma and the institution. Welcome AO Dr. Madhavi, principals, faculties of this college and hospital, all the HODs, consultants, PROs, and mostly I would like to extend a warm welcome to all the press and media people who have come here to make this program very special. Thank you all. So with the divine blessings of our beloved Shri Shakti Amma, we started with Amma's quote, when you make others happy, you receive a special kind of happiness that will feel like bliss. This is joy. According to the Amma's quote, our director always follows this. So this inaugural special address will be delivered by and inaugurated by our Honorable Director Dr. N. Balaji sir. We welcome you to deliver the special address on this occasion, sir. மேலும் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ள நமது சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அவர்கள் திரு ஏபி நந்தகுமார் சார் அவர்கள் தேங்க்யூ வெரி மச் சார் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம்
ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ நிகழ்ச்சி இருக்கு அவருக்கு, அத்தனை நிகழ்ச்சியும் வந்து இந்த ஒரு ப்ரோக்ராமை லான்ச் பண்ணாரு. ஆனால் இது ஒரு பெரிய சேவைன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 நர்சஸ்க்கு வந்து ஒரு நியூ ப்ரோக்ராம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். இது மெயினாக இன்னைக்கு இருக்கிற ப்ரோக்ராம் பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு நியூ ப்ரோக்ராம் லான்ச் பண்ணுறோம். இது வந்து பிஎஸ்எஸ் சேவா சமாஜ்ன்ற ஒரு ஆர்கனைசேஷனோடு சேர்ந்து டிப்ளமோ இன் பேஷண்ட் கேர் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். இது வந்து ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன் தரும். மெயினாக வந்து மத்தியெல்லாம் ஒரு பேஷண்ட் கேர்னு பார்த்தோம்னா இப்போ ஃபீமேல் நர்சிங் அசிஸ்டன்ட் அந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க, அது மாதிரியே தான் ப்ரோக்ராம் இது. இது மெயினாக என்னென்னா பேஷண்ட்ஸ்க்கு வந்து கிராமப்புறத்துலேயும் போய் வந்து இந்த நர்சஸ் வந்து சேவை செய்யலாம் இந்த கோர்ஸ் முடிச்ச பிறகு. ஏன்னா இன்னைக்கு நர்சிங் டிமாண்ட் எவ்வளோ இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் எல்லா இடத்துலையுமே வந்து பேச்சுலர்ஸ் ஆஃப் நர்சிங், டிப்ளமோ நர்சிங்ஸ் அதே மாதிரி எல்லாரும் இருக்கணுன்றது நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனால் வந்து இந்த கோர்ஸை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அம்மாவுடைய 50வது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு ஒரு வருடமும் இந்த வருடத்துலேருந்து ஒரு வருடமும் இந்த விஜயதசமி எப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். 50 ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நம்ம இங்கே வந்து தியரியும் கொடுக்குறோம், ப்ராக்டிகல்ஸும் கொடுக்குறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த எத்தனையோ ஆர்கனைசேஷன் இருக்கும், அங்கே வந்து சில பேர் வந்து மோஸ்ட்லி தியரி படிப்பாங்க, ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஆனால் இந்த கோர்ஸுடைய முக்கியத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா தியரின்றது ஒரு 40%, ப்ராக்டிக்கல்ன்றது 60% அவங்களுக்கு இருக்கணும். ஸோ எப்படி வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், எப்படி வந்து நிறைய பேர் வந்து சர்ஜரி ஆகிட்டு நிறைய பேர் கிராமத்துக்கு எல்லாம் போகிறாங்க. கிராமத்தில் போய் இருக்கிறப்ப அவங்க திருப்பி ட்ரெஸ்ஸிங் பண்ணணும்னா ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அதே போல் இந்த 50 நர்சஸ் முடிச்ச உடனே அவங்க எங்கே போனாலும் 100% வேலை இருக்கும். அது எஸ்பெஷலி நாராயணியில் பார்த்தோம்னா நாங்களே வந்து ரெக்ரூட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 15,000 rupees சேலரிக்கு நாங்கள் ரெடி பண்ணுறது நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேரண்ட்ஸ் வந்தாலும். அதே போல் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் 1 year ப்ரோக்ராமில் ஃபர்ஸ்ட் 6 months மட்டும் அவங்க தியரி அண்ட் ப்ராக்டிகல் பார்ப்போம். லாஸ்ட் 3 months இன்டர்ன்ஷிப் இருக்கிறப்போ அந்த 3 months வந்து நம்ம ஸ்டைஃபண்ட் தர ஆரம்பிக்கிறோம். ஒரு 4 monthsக்கு கிட்டத்தட்ட 3,000 rupees பர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டைஃபண்ட் அதையும் கொடுக்குறோம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு இடத்துல இல்லை, இந்த ஒரு வருஷத்துல எல்லா இடத்துலையும் ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரைனிங் கொடுப்போம். தியேட்டர்ல எப்படி இருக்கணும், ஐசியூல எப்படி இருக்கணும், ஒரு எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல எப்படி இருக்கணும், ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம். அதனால வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கோர்ஸ் இது வந்து முடிச்சுட்டு அவங்க வேலைக்கு போகணுன்றது மட்டும் கிடையாது, அவங்க வந்து ஆண்டர்பிரினர் ஆகலாம். அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான கோர்ஸ். ஒரு வில்லேஜ்ல இருந்து ஒரு கேர்ள் வந்து நல்ல மார்க் எடுத்து படிச்சுட்டு போனாங்கன்னா அந்த வில்லேஜ்ல சுயமாவே வந்து அவங்க ட்ரெஸ்ஸிங் செய்யற அளவுக்கு எப்படி பண்ணணுன்றதெல்லாம் நாங்கள் சொல்லி தருவோம். அந்த அளவுக்கு இந்த கோர்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த கோர்ஸை வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு வாய்ப்பு அளித்த அம்மாவர்களுக்கு நன்றி. மேலும் இன்னைக்கு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க, அவங்க கையால தோங்குறது எங்களுக்கு ஒரு பெரிய லக்குன்னு சொல்லலாம். அம்மாவுடைய பிளெஸிங்கோட மேல இந்த கோர்ஸ் இது ஆரம்பம். Every year it is going to be there. So once again thanks a lot sir for being here. Also I like to thank all my nursing staffs, principals, AO, lecturers எல்லாமே இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து முழு துணையா இருக்க போறாங்க. அது இல்லாம இங்க இருக்கிற HODs, Allied Science Programs, அதே மாதிரி PRO எல்லாருமே, அதே மாதிரி பத்திரிகை நண்பர்கள் ஒரு நிகழ்ச்சியும் வந்து நம்ம சமுதாயத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு நிறைய சொல்லி நிறைய பேர் பயன்பெற செய்யணும், அதை செஞ்சுட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஓம் நமோ நாராயண. தேங்க்யூ. I would like to invite our special chief guest to deliver a chief guest address, Mr. A.P. Nandakumar, MLA of Aniket constituency. We welcome you, sir. அனைவருக்கும் காலை வணக்கம். நாராயணி மருத்துவமனையில் அருள்திரு சத்யம்மா அவர்களுடைய ஆசையோடு டிப்ளமோ இன் பேஷண்ட் கேர் ஒருவருடைய பயிற்சி இந்த தூக்கு விழாவிற்கு என்னை அழைத்திருக்கக்கூடிய டைரக்டர் ப்ரொஃபஸர் என் பாலாஜி அவர்களே, வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய டாக்டர் கீதா இனியன் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய சகோதரர் ஸ்ரீகாந்த் அவர்களே, என்னோட வருகை தந்திருக்கக்கூடிய சகோதரர் ஞானசேகரன் அவர்களே, நன்றி உரையாற்றிருக்கக்கூடிய டாக்டர் மாதவி அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய இந்த மருத்துவமனையில் பணிபுரிகின்ற அனைத்து சகோதர சகோதரிகளே, பத்திரிகை துறை, ஊடகத்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொண்டு, கடந்த 10 நாட்களாக கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வர வேண்டும் என்று என்னை அழைத்தார்கள். 4-5 நாட்கள் வெளியே சென்றிருந்த காரணத்தினால் கண்டிப்பாக நான் வருகின்றேன் என்று நேற்றைக்கு இந்த தேதியை நான் கொடுத்திருந்தேன். எதிர்பாராத விதமாக கரூரில் நடந்த அந்த நிகழ்வுக்கு
2 நாட்கள் எந்த அரசு நிகழ்ச்சிக்கும் செல்லக்கூடாது என்ற காரணத்தினால் நான் இன்றைக்கு வருகின்றேன் என்று சொன்னேன். நீங்கள் என்றைக்கு வருகின்றீர்களோ அன்றைக்கே அந்த நிகழ்ச்சியை வைத்துக் கொள்ளலாம் என்று டைரக்டர் சொல்லிட்டார் அப்படின்னாங்க. பாலாஜி சாருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், இந்த நிகழ்வானது இன்றைக்கு நீங்க எடுத்திருக்கக்கூடிய இந்த முன்னெடுப்பு அருள்திரு அம்மா அவர்களுடைய 50வது ஜெயந்தி பிறந்தநாளிலே இது போன்ற ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் செய்வதென்று முடிவெடுத்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு என்னுடைய தொகுதி என்கின்ற முறையில் சட்டமன்ற உறுப்பினர்களை உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பல கூட்டங்களிலே பல மேடைகளிலே நான் பேசியிருக்கின்றேன். பேசுகின்ற பொழுதும் சொல்லியிருக்கின்றேன், வேலூர் என்றால் சிஎம்சி, வேலூர் என்றால் விஐடி, வேலூர் என்றால் கோட்டை, இது மட்டுமே இருந்ததை போய் இன்றைக்கு பல நாட்டிலே இருந்தும் பல மாநிலத்தில் இருந்தும் இன்றைக்கு வேலூரை நோக்கி படையெடுக்கின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரு முக்கிய முதல் காரணமாக நம்முடைய பொற்கோயில் அமைந்திருக்கின்றது. அந்த பொற்கோயிலை அமைத்தவர் நம்முடைய அருள் திரு அம்மா அவர்கள். வேலூருடைய புகழ் இன்றைக்கு அந்த பொற்கோயிலின் வாயிலாக யாராவது கூப்பிடணும்னா கூட எங்க ஊர்ல கோல்டன் டெம்பிள் இருக்கு, வாங்க சாமி கூப்பிட்டு போகலாம். நான் எம்எல்ஏ கூப்பிடுறேன், ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, நாராயணி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, சிஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, நான் கூப்பிடுவேன். யாராவது கூப்பிட மாட்டேன். உண்மையை சொல்லணும்னா வாங்க பொற்கோயில் பார்த்துட்டு போவீங்க, எங்க ஊர்ல இருக்குன்னு சொல்லி கூப்பிடுவோம். அந்த அளவிற்கு இன்றைக்கு ஒவ்வொரு கட்டமைப்பும் இது மாதிரி வந்துட்டே இருந்தாதான் அந்த மாவட்டம் வளரும், அந்த ஊர் வளரும், இந்த நகரம் வளரும், மாநகரம் வளரும். இன்றைக்கு இந்த மாநகர் இவ்வளவுக்கு பறந்து விரிந்திருக்கின்றது சொன்னால் அதற்கு காரணம் அருள் திரு அம்மா அவர்களை நான் வணங்குகின்றேன். அடுத்து இந்த சப்ஜெக்ட் 1 இயர் கோர்ஸ் பாலாஜி சார் மேடையில் உட்காரும் போது சொன்னார், இந்த 1 வருட கோர்ஸ்ல முடிச்சுட்டு இது மாதிரி 50, 100 ஆகும், 100, 200 ஆகும், அத்தனை பேருக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். ஒரு ஆளுக்கு 50,000 ரூபாய் கூட ஆகும் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு. ஆனால் நம்ம வந்து ஃப்ரீயா பண்ணோம், ஃப்ரீயா பண்ணோம். ஃப்ரீயா பண்ணி இவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து இவர்களை சேவை செய்வதற்காக கிராமங்களுக்கு அனுப்பும். யாருக்கெல்லாம் கொரோனா வந்துச்சோ அவங்களுக்கெல்லாம் இந்த இவங்களுடைய நர்சஸ்னுடைய சேவை, டாக்டருடைய சேவை தெரிஞ்சிருக்கும். எனக்கு கொரோனா வந்துச்சு 21 மே 7ஆம் தேதி சட்டமன்ற உறுப்பினராக 2வது முறை பொறுப்பேற்று 8ஆம் தேதி திருப்பதி போய் தரிசனம் பண்ணிட்டு சரி 1 வாரம் வெளியே இருந்தோமே, கொரோனான்னு சொல்றாங்களே அப்படி போய் டெஸ்ட் பண்ணா கொரோனான்னு சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் படுத்திருந்தேன். ஒரு 3 நாள் ஹோட்டலில் படுத்திருந்தேன், ஒன்றும் தெரியல. 4வது நாள் சாப்பாடு இறங்கலை, உயிர் பயம் வந்துருச்சு. நேராக சிஎம்சியில் போய் படுத்துட்டோம். அந்த இடத்துக்கு எங்க இருந்தா இடம் இருந்துச்சு, போய் படுத்துட்டோம். போய் படுத்த உடனே மூட்டு வலி, ஜாயிண்ட் வலி ஏதோ எடுக்குது. ஆனால் அந்த பிரீத்திங் ப்ராப்ளம் எனக்கு வரல. ரொம்ப சிரமப்பட்டோம். ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கும் போது டாக்டர் வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. நர்ஸ் மட்டும் 3 டைம்ஸ் வருவாங்க. அவங்கள நான் கேட்கறது, என்னம்மா எப்படிம்மா நீங்களா சார் வீட்டுக்கு போறீங்களா? 3 நாள் 4 நாள் ஒரு தடவை வீட்டுக்கு போறேன் சார். உண்மையுமே கடவுளை யாராவது பார்த்துருக்குமா? கடவுள் ரூபத்தில் டாக்டர்களையும் நர்ஸஸையும் அன்னைக்கு நாம யாரெல்லாம் கொரோனா வந்துச்சோ, உயிர் பயம் யாராருக்கெல்லாம் வந்துச்சோ அவங்கெல்லாம் கடவுள் ரூபத்தில் அவங்களை நான் பார்த்துருக்கிறோம். ஏன்னா அந்த கொரோனா காலகட்டம்ன்றது மிகப்பெரிய காலகட்டம். வெங்கடேஷ்லாம் நான் பயங்கரமாக சண்டையாக போட்டிருக்கேன். பேஷண்ட்டுக்கு இடம் இல்லை அப்படி ரொம்ப ஒரு பயங்கரமான வாக்குவாதங்கள்லாம். காரணம், அந்த நேரத்தில் யாருக்காவது ஹெல்ப் பண்ணியே ஆகணும். இந்த 2வது கொரோனா வந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இல்லாமல் பாலாஜி சார் ஃபோன் பண்ணுவோம், சார் எனக்கு ஆக்சிஜன் சீக்கிரம் வேணும் சார். அப்போது நம்ம டிஆர்ஓ இவர் இருந்தாருங்க, அவர்கிட்ட சொல்லி ஆக்சிஜன் அங்கேருந்து எஸ்கார்ட் போட்டு கொண்டு வருவோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் 300 பேர் 500 பேர் இருக்காங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் ஆக்சிஜன் வரலாம், உயிர் போயிடும் அப்படின்னாங்க. அப்புறம் ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் இருந்து நைட்டோடு நைட்டாக எஸ்கார்டு போட்டு போலீஸை போட்டு கொண்டு வந்து அந்த ஆக்சிஜனை கொண்டு வந்து விடுறதுக்குள்ள எத்தனை பேர் அழுகுறாங்க. என் வீட்டுக்காரை காப்பாத்துங்க, எங்க அண்ணனை காப்பாத்துங்கன்னா ஆக்சிஜன் கொண்டு. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்திலாம் நம்ம நாராயணி மருத்துவமனை இன்னும் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவமனை இருந்தவங்கலாம் எத்தனையோ பேரை காப்பாற்றி இருக்கின்றார்கள். அதை தொடர்ந்து இந்த சேவை, இதில் உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இன்னும் பல பேர் இது மாதிரி உருவாக்கி பல கிராமங்களுக்கு அனுப்புங்க. இந்த திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற ஒரு திட்டமாக அறிவித்து
இது மாதிரி பல நர்சஸ் வந்து நீங்கள் என்னை விட உங்களுக்கு தான் அதிகமாக இதில் அனுபவம் இருக்கும். காரணம், உண்மையாக தாய் தந்தையரை நேசிக்கக்கூடியவர்கள், உண்மையாகவே கடவுளுக்கு பயந்து நம்ம அப்பா அம்மா அண்ணன் தம்பி ஐயோ மொத்தம் கால் மொத்தம் சீவு பிடிச்சிருக்கு ஏன் அப்பா ஏன் அம்மா அப்படின்னு அதெல்லாம் தொடச்சி காலையில் அப்பா அம்மாவுக்கு சேவை செய்கிறவங்க பல பேர் உண்டு. சில பேர் பார்க்காதவங்க எல்லாம் உண்டு. எங்கள் அப்பா வழிஞ்சிட்டு கிடப்பா, என்னால் சாப்பாடு கூட இறங்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சி அந்த அப்பா அம்மா விட்டு போகிறவங்களாம் உண்டு. அந்த அப்பா அம்மாவை விட்டு போகிறவங்கள காப்பாற்றுறவங்க யாருன்னு சொன்னால், இந்த ஒரு வருடம் நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த இந்த ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய அந்த சகோதர சகோதரிகள் தான் போய் அவர்களுக்கு தொடச்சி அவங்களுக்கு வைத்தியம் பார்த்து அவங்களுக்கு நல்லா அவரை பண்ணுறது யாருன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ட்ரைனிங். இதைத்தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மக்களை தேடி மருத்துவம்னு ஒரு கிராமமாக போய் அந்த இல்லத்துக்கே போய் அவங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அந்த மருத்துவ வசதி எல்லாம் செய்து விட்டு வருகின்றார்கள். அந்த முன்னெடுப்பை நீங்களும் எடுத்திருக்கின்றீர்கள். இது 50 ஆகும், 100, 200, 300, 400 ஆகும். காரணம், இன்னைக்கு வயதானவர்களை பார்க்கக்கூடிய பேர் ரொம்ப பேர் கஷ்டம். அந்த வயதானவர்களை போய் பார்க்கறது. இப்போ யாராவது ரொம்ப கொஞ்சம் வசதியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அப்பா அம்மா பார்க்க முடியல, வெளியூரில் வெளிநாட்டில் இருப்பாங்க, அவங்க அப்பா அம்மா போய் பார்த்துக்கணும். அங்கே வந்து மேல் நர்ஸ் ஃபீமேல் நர்ஸ் தேவைப்படுவாங்க. அது மாதிரி இருக்கக்கூடிய இவர்கள் போனாங்கன்னா, வசதியானவங்களா இருந்தாங்கன்னா, எங்கள் அப்பா அம்மாவை பார்த்து முடியல, இன்ஜெக்ஷன் போட முடியல, எப்படி கட்டணும்னு தெரியல, எந்த மருந்து கொடுக்கணும்னு தெரியல, இப்படிலாம் போய் சொல்கிறவங்க அப்போதான் யார் தேவைப்படுவாங்கன்னு சொன்னால், நீங்கள் இந்த ட்ரைனிங் கொடுக்குற இவர்கள் தேவைப்படுவார்கள். ஆகவே உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் வாழ்த்து கூட சொல்றேன். என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், இன்னைக்கு இந்த தொகுதி எம்எல்ஏவாக இருந்தாலும் என்கிட்ட பல பேர் நாராயணியில் நர்சிங் காலேஜில் சேர்த்து கொடுங்க, நாராயணி ஹாஸ்பிட்டலில் வேலை கொடுங்க, நர்வியில் சொல்லுங்க, சிஎம்சியில் சொல்லுங்க, இப்படி பல ஹாஸ்பிட்டல் வருவாங்க. நானும் காலையில் 7:30 மணிக்கு உட்காந்தேன்னா யாரு கேட்டாலும் எதுக்கு கேட்டாலும் லெட்டர் கொடுத்துருக்கு. என் பிஏ வந்து, சார் நாராயணி ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் பண்ணாங்க சார், என்னப்பா லெட்டர் மட்டும் கொஞ்ச நாளைக்கு கொடுக்க வேணாம்னு சொல்லுங்க, எந்த லெட்டருக்கு கொடுக்குறதுன்னு தெரியல, இங்கே வேக்கன்சியே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு பார்க்கின்ற பொழுது அடுத்து அம்மா அவர்கள் இந்த நாராயணி மருத்துவமனையை உருவாக்கிய பிறகு நம்ம பாலாஜி சார் மெயின்டெனன்ஸில் பார்க்கும்போது நான் பார்க்குறோம் எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கு மக்கள் நான் அப்பப்போ வருவேன், உள்ளெல்லாம் வந்து போவேன். இவ்வளவு மக்கள் வெளி மாநிலத்திலிருந்தும் நம் மாவட்டத்திலிருந்தும் ரொம்ப பேர் வராங்க. ஒரு அர்ப்பணிப்பு சேவையோடு திரு அம்மா அவர்கள் துவக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த மருத்துவமனை பல ஏழை எளிய மக்கள் வாழ்க்கை அவங்க தொலைச்சிட்டு இங்கே வரும்போது அவர்களை காப்பாற்றி அனுப்பக்கூடிய இந்த மருத்துவமனையாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த ஒரு வருஷம் இந்த டிப்ளமோ கோர்ஸு இந்த தடவை 50ன்னு சொன்னாங்க. அடுத்து அம்மாவுடைய 51வது ஜெயந்தியில் அது அப்படியே 100 ஆகி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அமைச்சிங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் ஒரு 15,000 சம்பளம் சொல்ல ஒரு 20,000 கூட கிடைக்கும். இன்னைக்கெல்லாம் 20,000 சம்பளம்ன்றது வந்து ஒன்றும் பெரிய இது கிடையாது. காரணம் என்னன்னா, பிஇ படிச்சவங்க கூட ஒரு 10,000, 15,000, 20,000 சம்பளம் செய்கிறாங்க. தனக்கென்று ஒரு தொழில் தெரியும், ஒருத்தரை நம்மளால காப்பாற்ற முடியும் அப்படின்ற அவங்களுக்கு உண்டான ஒரு ட்ரைனிங்கை கொடுக்கக்கூடிய நாராயணி மருத்துவமனைக்கு என்னுடைய நன்றி. திரு அம்மா அவர்களை வணங்கி என்னை அழைத்த சகோதரர் பாலாஜி அவர்களுக்கும் இந்த மருத்துவமனை நிர்வாகத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அவர் சொன்ன மாதிரி காலையில் 8 மணிக்கு கிளம்பி 10, 11 நிகழ்ச்சி முடிச்சுட்டு கலெக்டர் மேடம் கிளம்பிட்டாங்கன்னா பீஞ்சமந்தை மலை கிராமத்தில் ஒரு முகாம் போனோம். அப்படியே தொடர்ந்து செல்ல வேண்டி இருக்கின்ற காரணத்தினால் அடுத்த நிகழ்ச்சிக்கும் கண்டிப்பாக பாலாஜி சார் அழைத்தால் லெக்சராக கண்டிப்பாக நிகழ்ச்சிக்கு நான் கண்டிப்பாக வருவேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் கொஞ்சம் வந்துருக்கேன். Chairman of Vellore, please give him a big round of applause. Thank you so much for coming, sir. தற்படி கொஞ்சம் திரும்ப
With the divine blessings of our beloved Shri Shakti Amma, a grand launching of a pre-education program for 50 students, a diploma in patient care services under the Shri Shakti Amma Healthcare Educational Academy. சார் நேரா பாருங்க சார்.